தமிழக முதல்வர் புரட்சி தளபதியை பொறுத்தவரையிலும் தமிழகம் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். குறிப்பாக ஊழலற்ற ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. மக்கள் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சில திட்டங்களை இன்றைக்கு தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் தங்கள் துறையில் சிறந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்ற எண்ணத்தை முதலமைச்சர் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள். ஆகவே மாற்றார் சொல்வதை பற்றி நமக்கு கவலை இல்லை. காய்க்கின்ற மரத்திற்கு கல்லடி விடுவதுதான் வழக்கம். ராஜாவை பொறுத்தவரை இன்றைக்கல்ல, அவர் என்றைக்குமே ஏதோ ஒரு வார்த்தைகளை வீசிவிட்டு வருந்துவது, மக்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லை என்பதுதான் இந்த கருத்தின் அடிப்படையில் நமக்கு தெரிகிறது. எங்களை பொறுத்தவரையிலும் இதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு நேரமில்லை. மக்களுடைய நலன் கருதி அந்த பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறாரோ அந்த பணிகளை ஆற்றுவதற்கு நாங்கள் அனைத்து பணிகளையும் இரவு பகல் பாராமல் உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களை போன்ற இந்த கேள்வி கேட்கக்கூடும் எனக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையிலும் மக்களோடு மக்களாக இருந்து அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே நிதித்துறையிலே பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், என்னுடைய பணிகள் முழுமையாக சென்னையில் இருந்து ஆற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் மக்கள் பணி என்பது வருவாய்த்துறையின் மூலமாக எல்லா நலத்திட்டங்களையும் உருவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நிலையில். பொறுப்பேற்றவுடனே முதலமைச்சரிடத்தில் நான் அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறேன். அந்த வேண்டுகோளின் அடிப்படையை தான் இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இன்று வருகின்றிருக்கிறேன். நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. உங்கள் மனதிலே தோன்றுகிற ஒவ்வொரு கருத்திற்கும் நான் பதில் சொல்ல இயலாது. என்னுடைய உள்ளத்திலே இருப்பதை அவரிடத்திலே சொன்னேன். அவர் அதை மாற்றி தந்திருக்கிறார், அவ்வளவுதான். பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பாரத பிரதமருக்கெல்லாம் போகாதீங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க. தமிழ்நாட்டோட இல்லை நான் சொல்றது கேளுங்க. அந்த அளவுக்கு ஏன் போறீங்க? இப்போ நீங்களே எடுத்துட்டு வந்தீங்க அப்படிதானே வருவீங்க. அப்போ நீங்களும் ஃப்ரீவல் வேண்டாமா? உங்களுக்கு உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் காரில் போகிறது இல்லையா, பஸ்ஸில் போகிறது இல்லையா? இதெல்லாம் இன்றைக்கு பதில் சொல்வது நேரம் சரியாக இருக்காது. ஏன் என்று சொன்னால் எங்கேயோ ஒரு முடிச்சை போட வேண்டும் நீங்கள் கருதுகிறீர்கள், சிக்கலை கொண்டு வர வேண்டும் நீங்கள் கருதுகிறீர்கள். அதற்கெல்லாம் சிக்கக்கூடியவன் செங்கோட்டையன் அல்ல.